மதுவின் வளைகாப்பு. மதுவின் வளைகாப்பு விழா நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த நாள் மதுவின் வாழ்க்கையில் மட்டுமல்ல, மதி மனதிலும் என்றும் மறக்க முடியாத நாளாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். வளைகாப்பு விழாவை மிகவும் பிரம்மாண்டமாகவும் அதே நேரத்தில் அர்த்தமுள்ளதாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளையும் மதி அமைதியாக செய்து வந்தாள். ஆனால் அவன் மனதில் இன்னும் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. அந்த சர்ப்ரைஸை யாரிடமும் சொல்லவில்லை. விழாவின் நடுப்பகுதியில் அனைவரின் முன்னிலையிலும் மதி எழுந்து பேசத் தொடங்கினான். நம் குழந்தைகள் இந்த உலகிற்கு வருவதற்கு முன்பே அதன் வாழ்க்கையின் முதல் ஆசீர்வாதம் ஏழை மக்களின் மனதார்ந்த வாழ்த்துக்களாக இருக்க வேண்டும். அதற்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். கல்வி வசதி இல்லாமல் கஷ்டப்படும் குழந்தைகளுக்காக இலவசமாக பள்ளிகளையும் கல்லூரிகளையும் கட்டித்தரும் அறக்கட்டளையை இன்று முதல் தொடங்குகிறேன். அந்த வார்த்தைகளை கேட்ட அனைவரும் சில நொடிகள் பேச முடியாமல் நின்றனர். அரங்கமே கரகோஷத்தில் அதிர்ந்தது. மதி தொடர்ந்து பேசினான். என் குழந்தைகள் செல்வத்தில் மட்டும் வளரக்கூடாது, பிறரின் ஆசீர்வாதங்களிலும் வளர வேண்டும். அதுதான் நான் அவர்களுக்கு கொடுக்கும் முதல் பரிசு. இந்த வார்த்தைகளை கேட்ட மது கண் கலங்கினாள். மகிழ்ச்சியின் கண்ணீர் அவளது கன்னங்களில் வழிந்தது. அவள் மெதுவாக மதியின் கைகளை பிடித்து, நான் உன்னை காதலித்தது தவறில்லை என்பதை ஒவ்வொரு நாளும் நீ நிரூபித்துக் கொண்டே இருக்கிறாய். இந்த பரிசை விட பெரிய வளைகாப்பு பரிசு எனக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது என்று உணர்ச்சியுடன் கூறினாள். அங்கிருந்த ஏழை குடும்பங்கள், மாணவர்கள், பெரியவர்கள் அனைவரும் மனதார வாழ்த்தினர். உங்கள் குழந்தைகள் நீண்ட ஆயுளுடனும் நல்ல மனதுடனும் வாழ வேண்டும் என்று அவர்கள் கூறிய ஒவ்வொரு வாழ்த்தும் அந்த குடும்பத்திற்கு இறைவனின் ஆசீர்வாதமாகவே மாறியது. அந்த வளைகாப்பு விழா ஒரு குடும்ப விழாவாக மட்டுமல்லாமல் பல ஆயிரம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு ஒளியேற்றிய வரலாற்று நாளாக மாறியது. மதுவின் வளைகாப்பு விழா முடிந்த பிறகும் அந்த நாள் பற்றிய பேச்சு அனைவரின் மனத்திலும் நீங்கவில்லை. மதியின் அன்பும் மனித நேயமும் அவன் அளித்த வாக்குறுதியும் அனைவரையும் நெகிழச் செய்திருந்தது. விழா முடிந்த வீட்டிற்கு வந்ததும் மதியின் குடும்பத்தினர் அனைவரும் அவனை பிறவியுடன் பார்த்தனர். மதியின் தந்தை அவன் தோளில் கை வைத்து, மகனே, இன்று நீ எங்கள் குடும்பத்தின் பெயரை மட்டும் உயர்த்தவில்லை, பல ஆயிரம் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் ஒளிர வைத்திருக்கிறாய். உன்னை மகனாக பெற்றது எங்கள் பாக்கியம் என்றார். மதியின் தாய் கண் கலங்கியபடி, உன் குழந்தைகள் பிறக்கும் முன்பே இத்தனை பேரின் ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்திருக்கிறாய். இந்த குழந்தைகள் நிச்சயம் நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களாக வளர்வார்கள் என்று கூறி அவனை ஆற தழுவி கொண்டார். அறையில் அமர்ந்திருந்த மது மதியை பார்த்து கொண்டே இருந்தாள். அவன் மீது அவளின் காதல் அந்த நொடியிலே இன்னும் பல மடங்கு அதிகரித்தது. அப்போது மதி சிரித்தபடி, இது ஆரம்பம் மட்டும்தான். நம் குடும்பம் இனிமேல் சந்தோஷமாக வாழ்வது மட்டும் போதாது, நம்மால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை விதைக்க வேண்டும் என்றான். அவனது வார்த்தைகளை கேட்ட அனைவரும் ஒரே குரலில் சம்மதித்தனர். அந்த நேரத்தில் மதுவின் வயிற்றில் இருந்த குழந்தைகள் மெதுவாக அசைந்தன. அதை உணர்ந்த மது மதியின் கையை தன் வயிற்றின் மீது வைத்தாள். மதி, நம்ம பேபி உன் குரலை கேட்டு சந்தோஷப்படுகிறார்கள் போல என்று புன்னகையுடன் கூறினாள். அந்த உணர்வை வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை. அந்த குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியில் மூழ்கியது. அடுத்த பாகம் விரைவில். நன்றி.